Friends, welcome to Vita's Cookbook. இன்னைக்கு ஒரு சாலட் நம்ம ஹெல்தியான ஒரு சாலட் பார்க்க போறோம். With that julienne cutter or peeler. என்கிட்ட ஒரு ஜூலியன் பீலர் இருக்கு. அதை நான் அமேசான்ல இருந்து வாங்கினேன். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதால கட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்க ஒரு சாலட் எப்படி பண்ணுவீங்கங்கறத பார்க்கலாம். நான் அந்த சொன்ன அந்த ஜூலியன் பீலர் இது அமேசான்ல கிடைக்கும் பாருங்க. ஒரு 300 rupees தான் இருக்கும். நிறைய கம்பெனிஸோடது இருக்கு. என்னோடது என்ன பிராண்டு தெரியல, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அது கொஞ்சம் அழிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப அதிக விலையெல்லாம் இல்லை, நான் வாங்கிட்டேன்ல, உங்களுக்கு ரொம்ப யூஸ். நான் இங்கே வெள்ளரிக்காய் முதல்ல நறுக்கி காமிக்கிறேன். இதை பீல் பண்ணிட்டேன் முதல்ல. அப்புறம் இதை பாருங்க, இதை பாதியிலேருந்து இப்படி பண்ணணும், அவ்வளோதான். அது உங்களுக்கு நிழமாக மெல்லிஸாக வரும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். சரி, இதை பாதியிலேருந்து இப்படி பண்ணிக்கோங்க. அடுத்தது கேரட். இது பாருங்க, எவ்வளோ அழகாக வருது பாருங்க. இந்த மாதிரி பீலர் நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. ஜூலியன் பீலர்னு பாருங்க, அது ரொம்ப பிரமாதமாக கட் பண்ணுறது. இப்போ ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இதில் போட்டுடலாம். வெள்ளரிக்காய், கேரட்டு, இப்போ டொமேட்டோ எடுத்து வச்சுக்கணும். டொமேட்டோவையும் மெல்லிஸாக இதுக்கான கத்தியால் தான் இதை கட் பண்ணணும். உள்ளே இருக்கிற பல்பெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். இதுவும் ஒன்றும் வீணாக போகாது. இதை நம்ம சாம்பார் ரசம் அதில் போட்டுக்கலாம். இங்கே நான் ஸ்ப்ரவுட்டட் கலாச்சனா வச்சுருக்கேன், அதாவது கொத்துக்கடலை. இதை கொஞ்சமாக ஸ்டீம் பண்ணிவிட்டேன். இப்போ இது இதில் ஆட் பண்ணலாம். இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச். இது கண்டிப்பாக எல்லோரும் மீல்ஸில் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் சாப்பிடலாம். இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம மிக்ஸ் கொடுக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஃப்ரெஷ்லி இது கோகோனட், ஃப்ரெஷ்லி கிரேட்டட் கோகோனட். இது கிரவுண்ட் நட்ஸ், வேர்க்கடலை. இதுவும் ரோஸ்டட். அதை கொஞ்சமாக 1-2மா குறைன்னு இது பண்ணி வச்சுட்ருக்கேன். அதை உப்பு, கொத்தமல்லி நிறையா போடணும், எலுமிச்சம்பழம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயிலில் கடுகு, பெப்பர் பவுடர் இதுதான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் போடல. ஸோ டேஸ்டியான ஹெல்தியான ஒரு சாலட் ரெடி. இதை கார்த்தாலையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், லஞ்ச் போதும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும்.